21ல் 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லாத காரணத்தால் சிபிஐஎம் விசிகாவோட வாக்கு வங்கி அது ரெண்டும் சேர்த்தாலே ஒரு 1.5% தான் இருக்கும். ஆனால் அதுதான் வந்து தீர்மானிக்குது. அது அப்படியே என்மாசா டிஎம்கே போன மாதிரி சத்தியமாக இந்த எலெக்ஷனில் போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர் விரோத போக்குகளால் சிபிஎம்மோட தலைவர்கள் வேணால் கூடி கொலவலாமே ஒழிய ஓட் பேங்க் எரோட் ஆயிருக்கு. அதே மாதிரி திருமாவும் விசிகா வன்னி அரசும் ரவிக்குமாரும் வேணால் அறிவாலயத்தில் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு கை குலுக்கலாம் ஸ்டாலினோட உதயநிதியோட. ஆனால் வந்து கீழே இருக்க வாக்கு வங்கி தலித் வாக்கு வங்கி 21ல் டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக ஆகாது. இந்த சிக்கல் இருக்குது. தலைமை எல்லா கட்சிகள்லையும் திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்க தலைமை திமுகவோட உறவு கொண்டாடுது, கொத்தடிமையாகவே இருக்குது. ஆனால் வாக்கு வங்கி கண்டிப்பாக 21ல் இருந்த மாதிரி 26ல் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த சிக்கல் இருக்குது. பாலிடிக்ஸில் சம்டைம்ஸ் 2+2 0 ஆகும், 4 ஆகாது. ஸோ இந்த நெருக்கடி, இந்த பின்புலத்தின் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சிபிஎம்மும் விசிகாவும் திமுகவை விட்டு வெளியில் போய் விஜயோட போவாங்கன்னு நான் சொல்லலை. அதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டோட நோக்கம் அது குறிவைத்து திமுக கூட்டணியில் உள்ள குறிப்பாக இந்த 2 கட்சிகளுக்கு வைக்கப்பட்ட குறி. SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in